ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு புஷ் பட்டனை யூஸ் பண்ணி ஆர்டினோலேருந்து டாகுல் அவுட்புட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கான கோடை நம்ம ஓனாக ரைட் பண்ண போகிறோம். நார்மலாக புஷ் பட்டனை யூஸ் பண்ணி ஒரு எல்இடியை கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை ப்ரெஸ் பண்ணும்போது அது ஆனில் இருக்கும், அப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆஃப் ஆகும். இதுவே நம்ம ஆர்டினோவில் ப்ரோக்ராம் பண்ணி புஷ் பட்டனை வச்சு இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அதோட அவுட்புட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ப்ரெஸ் பண்ணுறேன், ஒரு ப்ரெஸ் பண்ணோடனே எல்இடி எப்படி ஹோல்ட் ஆகும், அகைன் நான் ஒரு ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எல்இடி ஆஃப் ஆயிரும். இது வந்து டாகுல் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கான ப்ரோக்ராம் எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாய்ட் செட்டப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நான் ஓப்பன் பண்ணிக்கிறது. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம எந்த பின்னை யூஸ் பண்ண போகிறோம், என்ன பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ண போகிறேன். எப்படின்ட்டு ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஒருவேளை இது உங்களுக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்டினோ ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியர் ஆகும். இப்போ நான் ஆர்டினோக்கு இன்புட் கொடுக்கக்காண்டி pinMode அப்படிங்கிற ஃபங்க்ஷனை ரைட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நான் எந்த பின்னை யூஸ் பண்ண போகிறேன், அப்புறம் என்ன பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ரைட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் இன்புட் கொடுக்கறதுக்காண்டி D2ங்கிற பின்னை யூஸ் பண்ண போகிறேன். அதனால் 2 அப்படின்னு போட்டு ஒரு கமா ஆட் பண்ணிட்டு இன்புட், அது எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன்னா இன்புட்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு கொடுத்துட்டு இதே லைனில் ஒரு அண்டர்ஸ்கோர் ஆட் பண்ணிட்டு அதில் புல்லப் அப்படிங்கிற ஒரு வேர்டை ஆட் பண்ணுறேன். இது எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இன்டர்னல் புல்லப்பை ஆக்சஸ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு புரியலை அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவில் ஆர்டினோக்கு பட்டன் வச்சு எப்படி இன்புட் கொடுக்குறதுன்ற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் இதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக இது புரியும். நெக்ஸ்ட் நான் அகைன் ஒரு pinModeங்கிற ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணி அதில் 10th பின்னை அப்படி கால் பண்ணியிருக்கேன். அந்த 10th பின் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா அவுட்புட்காண்டி யூஸ் பண்ணுறேன். ஆர்டினோவில் D2லேருந்து D13 வரைக்கும் இருக்க பின்னு எந்த பின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்போ 10th பின்னை யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வாய்ட் லூப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த வாய்ட் லூப்புங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே ரிப்பீட்டடாக ரன் ஆகக்கூடிய ப்ராசஸ்க்கான ப்ரோக்ராமை தான் ரைட் பண்ணணும். இப்போ நான் இஃப் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் இந்த பட்டன் இன்புட் கொடுக்க போகிறேன். இப்போ நான் இஃப் ரைட் பண்ணியிருக்கேன். அந்த இஃப்க்குள்ளே ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். அதனால் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே டிஜிட்டல் ரீட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எதுக்காக டிஜிட்டல் ரீட்னா இன்புட்டை வாங்குறதுக்காண்டி ரீட் அப்படி தான் மென்ஷன் பண்ணணும். அதனால் ரீட்னு கொடுத்துருக்கேன். டிஜிட்டல் ரீட் ஆஃப் 2 செகண்ட் பின்னில் லோங்கிற சிக்னலை ரீட் பண்ணணும். ஈக்குவல்னா அதில் ஒரு ஈக்குவல் இருக்குன்னு மீனிங் ப்ரோக்ராமிங்கை பொறுத்தளவுக்கு. ஒரு கேர்லி ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு டிலே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா நம்ம மல்டிபிள் ப்ரெஸ் பண்ணையில் ஆர்டினோ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி 2 millisecond கேப் வச்சுருக்கேன். ஃபேக் ப்ரெஸ்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காண்டி. 2 ப்ரெஸ் சடனாக பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து இது கால்குலேட் பண்ணாது. அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். இதே இஃப்க்குள்ளே அந்த கேர்லி ப்ரெஸ்க்குள்ளேயே அகைன் இன்னொரு இஃப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதை நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இஃப்க்குள்ளே டிஜிட்டல் ரீட் ஆஃப் லோ அதே தான் ஃபஸ்ட்டு மேலே என்ன கொடுத்துருக்கோமோ அதை தான் கொடுத்துருக்கேன். அதை அப்படியே ரைட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணோம். அதனால் கேர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கேர்லி பிரேஸ்க்குள்ளே டிஜிட்டல் ரைட் ஆஃப் 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா 10th பின்னில் அவுட்புட் வேணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். கமா ஆட் பண்ணிட்டு அதில் ஒரு ஃபேக்டோரியல் சிம்பிள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சிம்பிளுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இன்வெர்ஸில் ஒர்க் ஆகணும். இன்வெர்ஸ் அப்படின்னா என்னென்னு நம்ம மேக்ஸ்லேயே படிச்சிருப்போம். எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா டிஜிட்டல் பின் D10ங்கிற பின்னில் ஹைன்னு ஒரு அவுட்புட் வருது அப்படின்னா பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அது லோவாக மாறிடும். ஒருவேளை லோங்கிற அவுட்புட் வந்துச்சுன்னா பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஹையாக மாறிடும். இதுதான் நம்ம இன்வெர்ஸ். இதுக்காண்டி தான் இந்த ஃபேக்டோரியல் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு இதை ரைட் பண்ணதுக்கப்புறம் இந்த கோடை நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணாலுமே உங்களுக்கு டாகுல் அவுட்புட் ஒர்க் ஆகும். ஆனால் இது ஸ்டேப்பிளாக ஒர்க் பண்ணுறதுக்காண்டி இதில் அடிஷ்னலாக ஒயில் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னா நம்ம ஆர்டினோவில் கனெக்ட் பண்ணியிருக்க அந்த புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருக்கும்போது அது ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்காண்டி இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஒருவேளை இந்த இடத்துல நம்ம ஒயிலுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம நார்மலாக பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு 1 செகண்ட் எடுத்துருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 செகண்ட் நம்ம ஹோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளோட அவுட்புட்டில் எல்இடி ஆன் ஆகி உடனே ஆஃப் ஆயிரும். டாகுல் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்துடும். அதை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்காண்டி அந்த இடத்துல ஆர்டினோவில் இருக்க பட்டன் ப்ரெஸ்ஸில் தான் இருக்குது அப்படின்ட்டு ஆர்டினோக்கு புரிய வைக்கிறதுக்காண்டி இந்த ஒயிலுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஒயிலுங்கிற கான்செப்ட் ஆல்மோஸ்ட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த பட்டனை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதோட கனெக்ஷன்ஸ் அப்புறம் இதோட ஒர்க்கிங் ஃப்ளோ எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரியும். நான் சிம்பிளாக எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அவுட்புட்டுக்காண்டி ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணணும். அந்த எல்இடியோட ப்ரொடெக்ஷனுக்காண்டி அதில் ஒரு 220 ohm ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கேன். ஏன்னா இதில் 5 volt அவுட்புட் வரதுனால அந்த எல்இடியோட பாசிட்டிவை 10th பின்னில் கனெக்ட் பண்ணிட்டு அதோட நெகட்டிவை ஆர்டினோவில் GNDன்னு மென்ஷன் பண்ணியிருக்க இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பட்டன் இன்புட்கான கனெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காண்டி பட்டனில் 2 டெர்மினல் இருக்கும். இந்த பட்டனோட ஒரு எண்டை கிரவுண்ட்லேயும் ஆர்டினோவில் GND அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்க இடத்துல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆர்டினோ யூனோவில் மொத்தம் 3 GND அப்படிங்கிற பின் இருக்கும். அதில் நீங்கள் எந்த பின்னில்னாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே காமனாக கனெக்ட் ஆகி தான் இருக்கும். இப்போ பட்டனோட இன்னொரு எண்டை D2ங்கிற பின்னில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா D2 பின்னை தான் நம்ம இன்புட் வாங்குறதுக்காண்டி மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த பின்னில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஆர்டினோவுக்கு பவர் சப்ளை கொடுத்தோடனே டிஃபால்ட்டாகவே D2ங்கிற பின்னில் 5 volt வரும். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம இன்புட்டில் புல்லப் அப்படின்னு ஒரு கீவேர்டு ஆட் பண்ணியிருக்கோம். இதனால் இன்டர்னல் புல்லப் மெத்தடு ஆக்சஸ் ஆகிடுச்சு. இதனால் டிஃபால்ட்டாக ஹை அப்படின்ட்டு இருக்கும். இதை நம்ம லோ ஆக்கணும் அப்படின்னா அந்த கிரவுண்டையும் ஆர்டினோவோட D2ங்கிற பின்னையும் ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த பட்டன் யூஸ் பண்ணி ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த 5 volt வந்து அப்படியே ஷார்ட் ஆயிரும். அது வந்து 0 volt மாறிடும். இப்படி ஷார்ட் பண்ணுறதுனால ஆர்டினோக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஏன்னா இதில் புல்லப் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க.
கரண்ட் ரேட்டை கம்மி பண்ணி கொடுக்குறதுனால எந்த ப்ராப்ளமே கிடையாது. நெக்ஸ்ட் 100% இந்த புல் அப் மெத்தடை யூஸ் பண்ணலாம். எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர் எதுவுமே தேவைப்படாது. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் ஆகும். இப்போ நான் ஒரு ப்ரெஸ் பண்ணுறேன், எல்இடி எப்படி ஹோல்ட் ஆகுது. அகைன் நான் ஒரு ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா எல்இடி ஆஃப் ஆயிடுச்சு. இதுதான் டாகுல் அவுட்புட்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஆடினோ எலக்ட்ரானிக்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சொல்லிக் கொடுத்த கான்செப்ட் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.